ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கருவேப்பிலெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு பக்கம் முட்டை வெந்துட்டுக்குது. அடுத்து குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணியால் பட்டை, லவங்கம் இதெல்லாம் எண்ணெய் காஞ்சதும் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம் அதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு பிடி புதினா தழை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வதக்கி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோடு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளும் கொத்தமல்லி தூளும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். இப்போ பிரியாணி மசாலையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கிட்டு அரிசி கொட்டி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடியாச்சு. முட்டையும் அதுக்குள்ளேயே வெந்துடுச்சு. இப்போ நம்ம தோலெல்லாம் எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எக்கு மசாலா மாதிரி பண்ணலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதோட பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுலேயே சேர்த்துக்காங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுலேயே நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம முட்டையில் நல்லா உப்பு இறங்கும். அதனால தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா லைட்டாக கிளறணும். இல்லைன்னா முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நானும் என்னோடய ஃபேமிலியோடு சேர்ந்து எப்பயுமே சிக்கன் பிரியாணி என் ஹஸ்பண்டுக்கு நான் செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.